சோதனையில் திருப்தி அடைதல். பொறுக்கிறது திருப்தி அல்ல. திருப்தி அடைதல் என்ன தெரியுமா? அந்த சோதனையை விரும்புறது, அந்த சோதனை அங்கீகரிக்கிறது, அந்த சோதனையில ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு மனசுக்கு ஒரு அல்லாஹ் தந்த சோதனை நான் ஏற்றுக்கொண்டு போறேன், வாயால சொல்றது இல்ல, உள்ளத்தால் அந்த சோதனை விரும்புறது. இறைவன் எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிக்கிறான், இறைவன் எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிக்கிறான், இதுல ஏதோ ஹைர் இருக்குது, நான் இந்த சோதனையை விரும்புகிறேன், இந்த சோதனையை நான் அங்கீகரிக்கிறேன். வர முடியுதா நம்மளால் அந்த இடத்துக்கு வர முடியுதா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இங்க என்ன வருது? ரிலா, திருப்தி. அதாவது அல்லாஹ் தஆலா அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதிலே திருப்தி அடைந்தார்கள், எதை பறிச்சானோ அதிலே திருப்தி அடைந்தார்கள். நம்ம கொடுத்ததுல திருப்தி, கொடுத்ததுல ஃபுல்லா திருப்தி இல்ல, அவனுக்கு தந்த மாதிரி நம்மளுக்கு இல்லையான்னு அப்படியே இருக்கிறோம். விளங்கிட்டா? இரண்டாவது பிரச்சனை, நம்மகிட்ட பறிச்சதுல சபர் மட்டும்தான் இருக்கு, எங்களுக்கு சபர் மட்டும்தான் இருக்குது, அதுல திருப்தி அடைவர்கள் இருக்கிறார்களா? இல்லை.